பீனட் லட்டு கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பீனட் கடலை வேர்க்கடலை வந்துட்டு 2 கப்பை ஒரு ட்ரை கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரோஸ்டட் கடலை வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் ஒரு ட்ரை கடாயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ரோஸ்டட் கடலை வாங்கலை, அதனால இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம், பெரிய ஜாராக எடுத்துகிட்டு. இப்போ இதில் இருக்க தோல் வந்துட்டு நம்ம எவ்வளோ நீக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு மீதி தோலோடு போடலாம். நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா ஃபுல் தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குறைன்னு இருக்க அளவுக்கு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பீனட் வந்து அரைஞ்சிருக்கு, எல்லாமே தூள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடரை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை மறுபடியும் இன்னும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது நமக்கு வந்துட்டு ஆயில் மாதிரி ஒன்று வெளியே வரும். இந்த கடலைனால அதில் வந்து ஆயில் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வெல்லம் ஆட் பண்ணப்படும். எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதில் 1 கப் வந்து வெல்லம் ஆட் பண்ணி இதையும் மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் நமக்கு நல்லா கிரைண்ட் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி நல்லா தூளாக்கி விட்டுலாம். எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த பீனட் பவுடர் அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நார்மலாக லட்டு பிடிக்கிற மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சிட்டோம்னா பீனட் லட்டு கடலை உருண்டை ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.